வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சின்ன கடல் பாதை எப்படி ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையே ஆட்டங்காண வச்சதுங்கிறத பத்தி தான். இந்த ஸ்லைடுகள் மூலமா இந்த முழு நெருக்கடியும் நாம சுருக்கமா புரிஞ்சுக்க போறோம். இந்த முழு நெருக்கடிக்கும் மையப்புள்ளி எது தெரியுமா? இந்த ஒரே ஒரு நம்பர் தான், 25%. அதாவது உலகத்துல கடல் வழியா போற மொத்த எண்ணெயில 4ல் 1 பங்கு இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா தான் போகுது. இந்த வழி அடைப்பட்டதும் உலக வர்த்தகத்தோட இளைய துடிப்பே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. இதோட தாக்கம் எவ்வளோ பெருசுன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த தடை வந்த உடனே அதோட விளைவை எங்க தெரிஞ்சது தெரியுமா? நேரா விலைகள்ல தான். பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பிப்ரவரியில $80 இருந்தது. ஒரே மாசத்துல மார்ச் மாசம் $126க்கு எகிரிடுச்சு. இந்த நம்ப முடியாத விலை உயர்வு உலக பொருளாதாரத்தோட ஒவ்வொரு மூலையும் எப்படி பாதிச்சுதுன்னு நாம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, விளைவு இவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எப்படி உலகின் மிக முக்கியமான இந்த எரிசக்தி பாதை திடீர்னு மூடப்பட்டுச்சு? வாங்க அதுக்கான பதிலை தேட ஆரம்பிக்கலாம். எல்லாமே ஆரம்பிச்சது ஒரே ஒரு நாள்ல தான். உலகத்தோட போக்கே மாத்தி போட்ட அந்த நாள்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. பிப்ரவரி 28, 2026 அன்னைக்கு தான் அந்த தீப்பொறி பத்திக்குச்சு. முதல்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல வான்வழி தாக்குதல் நடத்துறாங்க. இதுல நிலைமையை இன்னும் மோசமாக்குற மாதிரி ஈரானோட உச்ச தலைவர் அலி காமினி கொல்லப்படுறார். இதுக்கு ஈரான் சும்மா இருக்குமா? உடனே பதிலடிதான். வளைகுடா பகுதியில் இருக்கிற அமெரிக்க தளங்கள் மேலையும் இஸ்ரேலிய நகரங்கள் மேலையும் ஏவுகணை மழை பொழியறாங்க. இது ஒரு முழு அளவிலான போரோட தொடக்கமா பார்க்கப்பட்டுச்சு. ஈரானோட பதில் ரொம்ப வேகமா, ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. தாக்குதல் நடந்த சில மணி நேரத்திலேயே அவங்களோட புரட்சிகர பாதுகாப்பு படை, அதாவது IRGC, ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இனிமே ஹார்முஸ் ஜலசந்தி வழியா யாருக்கும் அனுமதி கிடையாது. இந்த ஒரு வரிதான் இந்த உலகளாவிய நெருக்கடிக்கே ஆரம்ப புள்ளி. சரி, ஜலசந்தியை மூடுறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதை எப்படி செஞ்சாங்க? ஈரான் என்ன மாதிரி உத்திகளை கையாண்டாங்க? இது வெறும் ஒரு ராணுவ நடவடிக்கை மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய ஜியோபொலிட்டிக்கல் செஸ் கேம். இங்க நாம ஹார்மஸ் ஜலசந்தியோட புவியியல் அமைப்பை புரிஞ்சுக்கணும். இத கடல் வழி நெருக்கடி புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட மிக குறுகலான இடத்துல வெறும் 21 மைல் அகலம்தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ சின்ன ஒரு வழியை கண்ட்ரோல் பண்ணா உலக வர்த்தகத்தோட ஒரு பெரிய பகுதியே கண்ட்ரோல் பண்ற மாதிரி. இதுதான் ஈரானோட மிகப்பெரிய பலமா இருந்துச்சு. ஈரானோட பிளான் ரொம்ப ஸ்மார்ட்டா 4 விதமா இருந்துச்சு. முதல்ல ட்ரோன் ஏவுகணை வச்சு நேரா வர்த்தக கப்பல்களை தாக்குறது. ரெண்டாவது, கடலுக்கு அடியில கண்ணி வெடிகளை பதைச்சு கண்ணுக்கு தெரியாத ஒரு நிரந்தர ஆபத்தை உருவாக்குறது. மூணாவது, GPS சிக்னலை ஜாம் பண்ணி கப்பல்களை திசை திருப்பி விட்டுறது. கடைசியா 4வது, இவ்வளோ ஆபத்து இருக்கிறதால இன்சூரன்ஸ் செலவை வானத்தை தொடர அளவுக்கு ஏத்தி விட்டுறது. இதனால கப்பல்களே அந்த வழியா வர்றதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்ச் மாசம் முழுக்க நடந்த சம்பவங்களை பார்த்தா இது வெறும் மிரட்டல் இல்லைன்னு உலகத்துக்கே புரிஞ்சுது. பாருங்க, முதல் வாரத்துல மட்டுமே 13க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடந்திருக்கு. மார்ச் 10ல் அமெரிக்கா ஈரான் கண்ணிவெடி வைக்கிறாங்கன்னு சொன்னதும் பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஒரே நாள்ல 5 கப்பல்களை தாக்குன சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. இந்த தொடர் தாக்குதல்கள் உண்மையிலே ஒரு பீதியை கிளப்பிருச்சு. ஒரு மூலையில நடக்கிற ஒரு சண்டை எப்படி நம்ம எல்லாரோட பாக்கெட்டையும் பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இது வெறும் வளைகுடா நாடுகளையோ எண்ணெய் கம்பெனிகளையும் மட்டும் பாதிச்ச கதை கிடையாது. குறிப்பா ஆசிய நாடுகள் இந்த ஜலசந்தியை எவ்ளோ நம்பி இருந்துச்சுன்னு பாருங்க. சீனாவுக்கு தேவையான எண்ணெயில 33%, இந்தியாவுக்கு 11%, ஜப்பான் கொரியாவுக்கு 29%. எல்லாமே இந்த ஒரே வழித்தடத்தை நம்பிதான் இருந்துச்சு. அதனால இது ஆசியாவோட எனர்ஜி செக்யூரிட்டிக்கே விடுக்கப்பட்ட ஒரு நேரடி சவால். ஆனா கதை என்னோட முடியல, அதுக்கு மேலேயும் இருக்கு. உலகத்தோட திரவ இயற்கை எரிவாயு வர்த்தகத்துல 20%, விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான உரங்கள்ல 30%, அப்புறம் தொழிற்சாலைகளுக்கு தேவையான அலுமினியத்துல 20%, எல்லாமே இந்த வழித்தடத்தை நம்பிதான் இருக்கு. அப்போ பாருங்க, எரிசக்தி, உணவு, தொழில்னு 3 முக்கியமான துறைகளும் ஒரே நேரத்துல அடி வாங்குச்சு. இதோட பொருளாதார தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. நெருக்கடிக்கு முன்னாடி ஒரு பேரல் கச்சா எண்ணெய் சுமார் $80. நெருக்கடி வந்ததும் $126 தாண்டிடுச்சு. அதே மாதிரி ஐரோப்பிய இயற்கை எரிவாயு விலை 2 மடங்குக்கு மேல அதிகமாயிடுச்சு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் உலக பொருளாதாரம் எவ்வளோ பெரிய அதிர்ச்சியை சந்திச்சுதுன்னு காட்டுது. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி வேலை செஞ்சது. கத்தார், குவைட் மாதிரி நாடுகள் எண்ணெய் உற்பத்தியை குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. மார்ஸ்க் மாதிரி பெரிய கப்பல் கம்பெனிகள் அவங்க சர்வீஸையே நிறுத்திட்டாங்க. உர பற்றாக்குறையால உலக அளவுல உணவுப் பொருட்களோட விலை ஏறும்னு ஒரு ஆபாயம் வந்துச்சு. இது மட்டும் இல்லாம மெடிக்கல் துறைக்கும் தொழில்துறைக்கும் ரொம்ப முக்கியமான ஹீலியம் சப்ளையும் தடைப்பட்டுச்சு. இந்த பொருளாதார நெருக்கடி அடுத்த கட்டமா அமெரிக்காவுக்கும்
ஈரானுக்கும் நடுவுல ஒரு நேரடி மோதல் சூழலை உருவாக்கிடுச்சு. உலகம் ஒரு பெரிய போரோட விளிம்புல நிக்குதோன்னு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல தான் அரசியல் ரீதியான வார்த்தை மோதல்களும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சது. அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாங்க அதை திறந்து வைப்போம்னு சொன்னதோட நிறுத்தாம அதுக்கு ட்ரம்போட ஜலசந்தின்னு பேர் வைக்கிறேன்னு சொன்னார். இது நிலைமையை இன்னும் சூடாக்குச்சு. சரி, சமாதான முயற்சிகள் ஏதாவது நடந்ததா? ஆமா, ஆனா அதுவும் தோல்வியில தான் முடிஞ்சது. ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டு வந்தாங்க, ஆனா அதுவும் உடைஞ்சு போச்சு. இஸ்லாமாபாத்ல நடந்த அமைதி பேச்சுவார்த்தையும் எந்த முடிவும் இல்லாம முடிஞ்சது. கடைசியா ஏப்ரல் 13 அன்னைக்கே அதிபர் ட்ரம்ப் ஈரானிய துறைமுகங்கள் மேல அமெரிக்க கடற்படை முற்றுகையை அறிவிக்கிறார். இது ரொம்பவே விசித்திரமான, ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு. உலகத்துல இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்ல. அதாவது இப்ப அந்த பகுதியில ஒரு இரட்டை முற்றுகை. ஒரு பக்கம் ஈரான் அவங்களுக்கு பிடிக்காத நாடுகளோட கப்பல்களை தடுக்குது, இன்னொரு பக்கம் அமெரிக்க கடற்படை ஈரானோட துறைமுகத்துக்குள்ள வர்ற வெளியே போற எல்லா கப்பல்களையும் தடுக்குது. ஒரே இடத்துல 2 எதிரி படைகள் நேருக்கு நேரா நிக்கிறாங்க. சோ இப்ப நாம இங்க வந்து நிக்கிறோம். 2 முற்றுகைகள், உலக வர்த்தகம் ஒரு நூல்ல தொங்கிட்டு இருக்கு, அரசியல் பதட்டம் உச்ச கட்டத்துல இருக்கு. இதுக்கு அடுத்தது என்ன? ஒரு முழு அளவிலான போர்க்களம் உருவாகுமா? இந்த நெருக்கடி எப்படி முடியும் நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.